வணக்கர்களே, டைம் பார்த்தீங்கன்னாக்கா 4:45 4:50 ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 26 திங்கக்கிழமை எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு வாசலாம் தெளித்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு ஒரு அடுப்பில் வந்து உலை வைக்கிற தண்ணிக்காய் வச்சு இன்னொரு அடுப்பில் குளிக்கிற தண்ணிக்காய் வச்சு கோலத்தையும் போட்டு உள்ள கேஸில் வந்து வரமிளகா நிலக்கடலை அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை லெமன் எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு லெமன் சாதம் தலைக்கிறத ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு அடுப்பில் லெமன் சாதத்தை தலைச்சிட்டு இன்னொரு அடுப்பில் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி உருளைக்கிழங்கு பொரியலாம் வச்சுட்டேன். சாதம் இந்த பிறகு சாதத்தை வடித்து அதெல்லாம் கிளறி வச்சுட்டு ஆற வச்சுட்டு நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பாடெலாம் எடுத்து பார்சல் பண்ணி வச்சுட்டேன். என்னால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு வந்து நீ கல்யாண நாளுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும்னு நீ மனசால ஆசைப்பட்டேன். ஒரு வருஷமும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு டைம் கூட வீடியோ எடுத்து போடல, இந்த டைம் வீடியோ எடுத்து போடலான்னு ஒரு ஆசை. நான் வீடியோ எடுத்துட்டேன், பார்சலாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். எனக்கு வந்து கல்யாண நாளுக்கு வந்து என் வீட்டுக்காரங்க இன்றைக்கி வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க. நானும் என் மாமியார் மட்டும் தான் இருக்கோம். அவங்களுக்கு ஒரு முக்கியமான எமர்ஜென்சி வேலை சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒடிசா போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன் கோயம்புத்தூரில். நானும் என் மாமியாரும் சேர்ந்து கோயில் போகலான்னு கிளம்பியாச்சு. என் வீட்டுக்காரங்க ஊருக்கு போகிறதுக்கு மொத்தம் நாள் இன்றைக்கி தான் கல்யாண நாள் திங்கக்கிழமைனாக்கா நேற்று தான் 25ஆம் ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்காரங்களுக்கு ஊருக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். போயிட்டாங்க. அவங்க எடுத்து கொடுத்த சேரீ பூ வலையெல்லாம் போட்டு ஒரு செல்ஃபியும் எடுத்துகிட்டேன். ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். என் பையனுக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு சரியான ஜுரம், ஊரில் வர நல்ல மழை. சரி அப்படின்னா கோயிலுக்கு போகணுமே பையனை அழைச்சி போகலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டோம். அவன் ஃப்ளாக் கெட்டிருந்தான். ஜனவரி 26 ஃப்ளாக் வாங்கி கொடுத்துருந்தோம். அப்படியே பக்கத்தில் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுருந்தோம். கோயிலில் வந்துட்டு சாமி வந்துட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கனால சாமியோட வேறு இடத்துல வச்சுருந்தாங்க. போய் என் கையாலே கட்டி வச்சிருந்த செவர்லையும் எடுத்து போயிட்டு தேங்காய் பழம் ஊதுபத்தி எண்ணெல்லாம் கொடுத்து சாமிக்கு வந்துட்டு சாமி பேரில் அர்ச்சனைலாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்து பார்த்தோம். ஒருத்தர் கூட இல்லை. அப்படியே ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஒருத்தர் கையில் என்னாலும் எனக்கு நான் என்ன செஞ்சு கொண்டு தான் வீட்டில் அந்த சாப்பாடுலாம் ஒருத்தருக்காக எடுத்து கொடுத்தோம். என்ன தான் நம்ம வந்துட்டு கடையிலேயே வாங்கி கொடுத்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு வழியில் நம்ம செலவு பண்ணாலும் சரி, இந்த கேக்கு அது இது பார்ட்டின்னு செலிப்ரேட் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்சது ஒரு 7 எளியவருக்கு ஒரு 2 பேருக்கு ஒரு 5 பேருக்கு நம்மளே சாப்பாடு கொடுக்குறது வந்து ரொம்ப சந்தோஷம். அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் சொல்லணும். அவங்களோட வாய் வாழ்த்ததும் இல்லையா, அவங்களோட வயிறு நம்மளை வாழ்த்தும். அது ஒரு பெரிய புண்ணியம். ஃபஸ்ட்டு ஒன் என் பையனை விட்டு நான் சாப்பாடு கொடுத்தோன்னே, செகண்ட் ஒன்று மாமியாக கொடுத்தாங்க, தேர்ட் ஒன்று என் பையன் நான் சாப்பாடு கொடுத்த பிறகு அவன் தண்ணியும் கொடுத்தான். இந்த மாதிரி எல்லாருக்கும் நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு. என் வீட்டுக்காரங்க பக்கத்தில் அது ஒரு கவலை மட்டும்தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.